நம்மளை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். கர்த்தர் கிருபையினாலே நமக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். கடந்த மாத வாக்குத்தத்தமும் நம்மளை நிறைவேற்றி இருக்கிறார். அது மாதிரி இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமேன், ஆமேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதாவது என்ன சொல்றாருன்னா, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்கு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அநேகத்தில் நமக்கு என்ன செய்வோம், ஒரு பாடுகள் துக்கங்கள் துயரங்கள் வரும்போது நம்மளை நாமே நினைக்க தோணும். அப்போ ஒரு காக்கும் கடவுள், நம்மளை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நம்மளோடு இருக்குதா, அதை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் நம்ம அறிந்து கொள்ளும்போது ஆண்டவர் வார்த்தையால் இன்னைக்கு நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். ஏன்னா இஸ்ரவேலை என்றைக்குமே பாதுகாக்கிற தெய்வம். சங்கீதத்தில் சொன்ன பிரகாரம் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்மளை நோக்கமாக இருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவர். எப்போதுமே நமக்கு பாருங்க, ஒரு தெய்வத்துடைய நிழல், ஒரு செட்டையின் நிழல், கர்த்தருடைய செட்டைகளில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு ஆபத்து நிறைந்த காலங்கள். நாம் வழி பிரயாணம் போகும்போது கூட, வாகனத்தில் போகும்போது கூட ஒரு செகண்ட் நேரம்தான் விபத்துக்குள்ளாக காரியங்கள் பிசாசு தந்திரமாக செய்து கொண்டு இருக்கிறான். விழத்தழுகிற பிசாசின் தந்திரங்கள், நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை குற்றப்படுத்துகிற காரியங்கள் எவ்வளவோ நடக்குது. நம்ம மனுஷனுக்கு அப்பாற்பட்டு நம்ம எவ்வளோ திட்டத்தோடு போனாலும் சரி, நம்மளை விழத்தள்ளணும், நம்மளை கெட்ட பேரை உண்டாக்கணும், நமக்கு எதிராக ஏதாவது குறை சொல்ல வைக்கணும், அப்படிங்கிறதுல நம்மளை துன்பப்படுத்தணும் வேதப்படுத்தணுங்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நம்மளை வேலியடைத்து காக்கிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அதனால தான் சொல்லுகிறார், நான் உங்களை காக்கும்படி நான் உங்களுடனே இருக்கிறேன். எப்படி வார்த்தை பாருங்கள். ஒரு தெய்வம் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதா, நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தெய்வம், நம்மளை பாதுகாக்கிற தெய்வம். இந்த பகுதியில் எரேமியாவுக்கு இந்த வார்த்தை ஏன் அந்த நேரத்தில் பேசப்பட்டது? கர்த்தர் தாமே மேலுள்ள வசனத்தை பார்த்தா அவன் சொல்கிறான், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ அவன் சொல்கிற வார்த்தையை, ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லார் இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகள்லாம் நீ பேசுவாயாக. அப்போ எதிரான சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மையானதை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க தவறாக கூட எடுத்துக்கிட்டு நம்மளை தவற நினைப்பாங்க. அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு அவமானங்களோ துக்கங்களோ எந்த ஒரு காரியம் நடக்காதபடிக்கு நம்ம கூடையே இருப்பார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. நம்ம பேசுகிற வார்த்தை முதற்கொண்டு ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். இந்த மாதம் அப்படித்தான். நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்படுற காரியம் எதுவும் ஆகாது. ஏன்னா அவர் நம்முடனே இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆண்டவர் நம்முடனே இருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் நம்ம கூடயே இருந்து வாசம் பண்ணக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், ஒரு தெய்வத்துடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஜனங்களை பாதுகாக்கிறது, ஜனங்களை சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கிறது, அவர்கள் போகிற இடம், வேலை செய்கிற இடம், எந்த இடமாக இருந்தாலும் சரி. பாருங்கள், கடந்த நாட்களில் எப்படியும் பாருங்கள், நமக்கு பட்டாசு வேலை செய்கிற தொழில் தான். ஆனாலும் ஆண்டவர் நன்மையாக காலையில் ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய இருந்து என்னை பாதுகாக்கிற தெய்வம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, எந்த ஆபத்தும் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல கொத்தனார் வேலையாக இருந்தாலும் சரி, கடைகள் பார்க்குற வேலைகளாக இருந்தாலும் சரி, நம்ம அன்றாட தேவைகளுக்கு பார்க்குற வேலைகளுக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம். ஏன்னா அவர் செட்டையின் நிழல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். 91 சங்கீதத்தில் நமக்கு சொல்லப்படுது பார்த்தீங்களா, அவர் செட்டைகள் நிழல் தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால தான் பாருங்கள், ஒரு சமயத்தில் என்னாகமும் 14வது வசனத்தில் 9வது வார்த்தையை வாசிக்கலாம். பாருங்கள், என்னாகமும் 14 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்த பகுதியில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
எகிப்திலேருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த தேசத்தில் வேவு பார்க்க போனவங்க எப்படி வார்த்தை சொன்னாங்க? அந்த 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். நல்ல வாசியாதான். அவர்களை காத்த அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல். நல்லா கேட்டுக்கங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை விட்டு விலகி போயிருச்சு. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். போதும். அப்ப ஒரு தெய்வத்தினுடைய தன்மைகள் இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் யாரையும் அசைக்கப்படவே முடியாது. கர்த்தர் நம்மளோட இருந்தால் நாம் அசைக்கப்படுவதில்லை. நம்ம எந்த காலத்திலே நம்மளை பாதுகாத்து இருப்பார். ஆனால் அந்த கானான் தேசத்தில் இருக்கிற அரணான பட்டணங்கள், பெரிய மாட கோபுரங்கள், ஆனால் அங்கே இருந்தவங்களாம் ராட்சசர்களாக இருந்தாங்களாம். அங்கே வேவு பார்க்க போன மற்றவங்க எல்லாரும் மோசைட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது, அங்கே எல்லாம் ராட்சசர்களாக இருக்காங்க, அவங்க நம்மளை வந்து என்ன செய்கிறாங்க, உற்று பார்க்கும்போது நாங்கள் சின்ன புள்ள பூச்சி மாதிரி இருக்கிறோம், ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தோளில் தூக்கி போட்டு போகிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிற இந்த பட்டணத்தில் நம்ம சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலேப்பும் யோசுவாவும் சொல்கிறாங்க, அவர்களை காத்த நிழல் விளையிருச்சு, அவங்ககிட்ட இருக்கிற தெய்வம் விளையிருச்சு, நம்ம காக்கும் கடவுள் நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போய் சுதந்திரித்து கொள்ளலாம். அப்படித்தான் ஆண்டவர் எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் நம்மளை சுதந்திர வழியாகத்தான் அவர் வைப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்ல, நான் உன்னுடனே இருந்து. ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு சொல்கிறாரு, நீ இந்த ஜனங்களுக்கு எதிராக போய் தீர்க்க தரிசனம் உரை. ஏன்னா இந்த ஜனங்கள் அடிக்கடி என்ன செய்கிறாங்க, பாகாலை வணங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, எதிராக போயிறாங்க. அப்போ அவங்களுக்கு விரோதமாக நான் என்னுடைய கோபாக்கினை இருக்கிறது, அவங்களுக்கு எதிராக நீ போய் தீர்க்க தரிசனம் உரை அப்படிங்கிறான். அவன் பயப்படுறான். ஆனால் எப்படி அவங்களுக்கு எதிராக போய் சொல்ல முடியும்? இப்போ நம்ம ஒரு காரியம் நமக்கு சொல்லட்டுன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி நியாயத்தீர்ப்பு இருக்குது, உங்களுக்கு இப்படி பாவம் இருக்குது, நீங்களாம் இப்படி போயிடுவீங்க அப்படி நம்ம இப்போ சொல்ல முடியுமா? ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, ரட்சிப்பு வேணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பாவங்களை நீக்கணும், அவங்களுக்கு ஆதரவாக தானே நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும். ஆனால் எரேமியா காலத்தில் ஆண்டவர் கட்டளை இடுறாரு, நான் சொல்கிறத அவங்களுக்கு போய் சொல்லு, அவங்க எல்லாம் கலக வெட்டுக்காரர்களுக்கு போய் சொல்லு. ஆனால் பயப்படுறான். அப்போ பயப்படும்போது சொன்னார், நீ பயப்படாத, நான் உன்னோடனே இருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடனே இருப்பேன். அவர்கள் உனக்கு எதிராக வருவாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. அப்படித்தான் ஆண்டவர். அதனால தான் சொல்கிறார் சங்கீதம் 91 உங்களை அவர் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. அப்படி நமக்கு காக்கக்கூடிய கடவுள் நம்மளை வழி நடத்துவார். அப்போ என்னென்ன காரியங்களில் நம்மளை அவர் பாதுகாப்பார்? வேகமாக சொல்லி முடிப்போம். முதல்ல, ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணை அவர் தான். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் மனுஷனுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எரேமியா 33:3 என்ன சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். அப்படித்தான். அப்போ ஒரு தெய்வம், நம்மளை காக்கக்கூடிய தெய்வம், எப்பொழுதுமே ஒரு மனிதனை காக்கக்கூடிய தெய்வம் அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள வழி நடத்தணும், அவங்கள தேவைகளை சந்திக்கணும், அவங்க கண்ணீரெல்லாம் மாற்றணும், அவங்க துக்கத்தெல்லாம் மாற்றணும், அவங்க துயரத்தெல்லாம் மாற்றணும். அதுக்குத்தானே நம்ம கடவுளை கும்பிடுறோம், அதுக்குத்தானே நம்ம ஆண்டவரை தேடுறோம். இன்றைக்கி அதிகாலையில் முதல் வாக்குத்தத்தம் நமக்கு வேணும்னு சொல்லி வந்துற காரணமே, என் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு வேணுமே, என் வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், நான் ஏசப்பா பிள்ளை, அப்போ என்னோட அவர் இருக்கணும். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், வேண்டுதல் பண்ணுறோம். அப்போ ஆபத்து காலத்தில் சங்கீதம் 121 பாருங்கள், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ ஒரு தெய்வம் நமக்கு கேட்கக்கூடிய காரியங்களை இருந்தால் தானே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்றைக்கி அநேக பேர் தெய்வம் நம்பிக்கை வேணும் அப்படிங்கிற எப்படியெல்லாம் போகிறாங்க, தன்னை வருத்தி கொண்டு எவ்வளவு அந்த தெய்வம் இருக்கிற அவங்க எந்த இடத்துல எப்படி. அப்போ தெய்வம் எதில் இருக்குதுன்னு தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் சொன்ன என் நெருக்கத்திலே, தாவீது சொல்லார் பாருங்க, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு
செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், 2 நாளாகம் 20வது அதிகாரத்தை நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். அங்கே ஒரு இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்துங்கிற மனுஷன் இருந்தார் பாருங்க. அவருக்கு ஒரு நெருக்கமான காலம். என்ன நெருக்கமாக ஏற்பட்டது? அந்த 20வது 1வது 2வது 3வது 3 வசனங்களை வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரு கூட யோசபாத்திற்கு விரோதமாய், பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேயாகிய ஆசோசும் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். பாருங்க, இன்று நமக்கு எந்த காலங்கள், ஆபத்து காலங்கள் எது நேரிட்டால், நமக்கு எதிரான சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சரி, ஏன்னா நமக்கு எதிராளியே வந்து பிசாசானவன் நமக்கு எதிராக இருக்கிற ஜனங்களை ஏவி விடுவான். நமக்கு எதிரான ஏதாவது காரியங்களை தூண்டி விட்டு நம்மளை எதுவுமே ஒரு ஆபத்து காலத்தில் ஒன்று செய்த உதவக்கூடிய காரியம் இருக்காது. ஆனால் யோசபாத் என்ன செய்தார் பாருங்க, கர்த்தரை தேடுகிற மனுஷன், கர்த்தரோடு ஐக்கியமாக எப்பொழுதும் அவர் சித்தத்தின்படி செய்கிற மனுஷன். அப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும்போது அவர் செவி கொடுத்தாரா இல்லையா? அதை நான் நெருக்கத்திலே நான் கூப்பிட்டேன், கர்த்தரை எனக்கு செவி கொடுத்தாரா இல்லையா? அப்போ அந்த யோசபாத் வேண்டுதல் பண்ணுறார். அவர் ஒரு அரசன் நினைத்துண்டால், ஒரு எதிரி நாட்டு படை வந்ததுன்னா அவன் என்ன செய்வான்? முதல்ல தன்னுடைய இராணுவங்களை கணக்கிடுவார். அதுதானே நமக்கு இப்போ நமக்கு எதிராக ஒருத்தர் சண்டை போட வர்றாருன்னா அவருடைய பலன் என்ன, நம்ம பலன் என்ன, அப்போ நம்ம வலுவாக இருக்கோமா இல்லையா, நம்ம பலனை செக் பண்ணுவோம். அப்படி இல்லை. இங்கே பாருங்க, அந்த மனுஷன் கடவுளுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, அப்பா இந்த எதிரான காரியம் வருகிறது, நீர் காக்கக்கூடிய தெய்வம் தானே அப்படின்னு சொல்லி உபவாசம் செய்வதற்காக ஆலயத்தை நோக்கி ஜனங்களெல்லாம் தயார்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் அப்படி தான். நமக்கு ஒரு வார்த்தை வேணும், நமக்கு ஒரு காக்கக்கூடிய வல்லமை வேணும். ஏன்னா ஆபத்து நிறைந்த உலகம், என்னென்ன வியாதி எப்படி சரீரத்தில் வருதுன்னு நமக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆனால் பாருங்கள், எல்லாமே சுகம் அளிக்கிற வல்லமை கொடுக்குறவர் ஆண்டவர் தான். ஆனால் அவர் நம்மளுடனே இருக்கிறார், நம்மளை காக்கக்கூடியவர். அதனால தான் பாருங்கள், உடனே ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு பதில் கொடுப்பாரா இல்லையா? பதில் கொடுப்பார்ல. என்ன பதில் கொடுத்தார்? வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாம் பாப்போம். அவர் சொல்றார் பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கும் சொல்லக்கூடிய காரியம், நீ இன்றைக்கே நற்காரியங்களுக்காக, உன்னுடைய நன்மையான காரியங்களுக்காக புறப்பட்டு போ. உனக்கு எதிராக யாருமே வர முடியாது, உனக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. ஏன்னா நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உங்களை காக்கும்படியாக நான் உடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நம்மளோட இருப்பார். 2வது, சத்துருக்களின் போராட்டம் வரும்போது அவர் நம்மளை காக்கக்கூடியவதாக இருப்பார். ஏன்னா பிசாசின் தந்திரங்களை அறிந்து நாம் ஜெபிப்பவர்களாக இருக்கணும். எபேசியர் 6:11 சொல்லதை தியானிச்சுட்டு வேமா முடிப்போம். ஹல்லேலூயா. 6:11 எபேசியர் என்ன 6:11 பாருங்க. நமக்கு விரோதமாக எதிராளியான பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். விழத்தள்ளலாம், விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆபத்தை உண்டாக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விழத்தள்ளுகிற பிசாசு நம்மளை சுற்றி கெர்ச்சித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் பாருங்க,
நாம் என்ன செய்யணும்? வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம் 11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏன்னா நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் என்றைக்குமே பாருங்க, தந்திரங்களையும் அறிந்து அவன் நமக்கு எதிராக என்னென்ன காரியங்களில் நம்மளை என்ன செய்வான்? வீணடிக்க வைப்பான், நம்மளை விழத்தில் வைப்பான், நம்மளை வெட்கப்படுத்துவான் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைபடுவார். அதனால தான் சொல்கிறேன், அந்த ஆவியின் பிரசனத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆபத்து காலத்தில் எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருந்து அவன் நம்மளுடைய இருந்து நம்மளை காக்கப்படும்படியாக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் தீங்கு நாட்கள் எது வந்தாலும் அவர் நம்ம மீது அண்டவே விட மாட்டார். யோசபாத் காலத்தில் நடந்தது என்னன்னா, இவங்க துதி செய்து பாடத்தான் தொடங்கினாங்க. அந்த 3 தேசத்து எதிரிகளும் ஒருவரில் ஒருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள். அதை இவர்கள் கண்கள் காணாது நடந்தது. அப்படித்தான் இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த பிசாசு தந்திரத்தால் நம்ம விழத்தில் நினைச்சாலும் கர்த்தர் நமக்காக, பரிசுத்த ஆவியான் நமக்காக, வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் நமக்காக கொடியேற்றி ஆவியானவர் நமக்கு செய்யத்தை கொடுப்பார். நான் உங்களுடனே இந்த காக்கிற தெய்வம், அதைத்தான் ஆண்டவர் செய்வார். தீங்கு நாட்கள் வந்தாலும் உங்கள் மேலே யாரும் கைப்படவே முடியாது. கர்த்தர் அப்படித்தான் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்களை மூடி நல்ல தகப்பனை இந்த நாளிலும் கர்த்தர் தாமே பெரிதான கிருபையினாலே அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாக எங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தும்படியான காக்கும் கரங்கள் உண்டு. உங்களுக்கு காக்கும் கரங்கள் உண்டு அப்பா. உங்களுக்கு எங்களை வழி நடத்துங்க, எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. எங்கள் குடும்பத்தில் வேலை பார்க்க போகிற எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய காக்கும் கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.